எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கிளாம்பாக்கத்திலே ஒரு பேருந்து நிலையம் கலைஞர் பெயரால் கண்டார். கிளாம்பாக்கத்திலே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கண்டார். திருச்சி மாஞ்சோலையிலே ஒரு பேருந்து நிலையத்தை அன்பு தலைவர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் நாயகன் கண்டார். அடுத்து செங்கல்பட்டிலே 180 கோடி ரூபாய் செலவில் அடுத்த மாதம் ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார். அதே அடுத்த மாதம் கூத்தம்பாக்கத்திலே 450 கோடி ரூபாய் செலவில் ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார். அதேபோல் மகாபலிபுரத்திலே 200 கோடி ரூபாய் செலவில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுமானம் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார். 60 ஆண்டுகள் பழமையான இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தை இன்றைக்கு 800 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றார். நிச்சயமாக சொல்லுகிறேன், 4000 திருக்கோயில்கள் குடமுழுக்கை முடித்த அந்த உறுதியோடு சொல்லுகிறேன், ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த பேருந்து நிலையத்தை நிச்சயம் என் ஆறுயிர் தலைவன் அவர்கள் தான் திறந்து வைப்பார்கள் என்பதை அறுதியும் உறுதியும் விட்டு சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் அட சென்னையா என்று. ஆனால் இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அடடா சென்னை என்று சொல்லுகின்ற அளவிற்கு சென்னையின் தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தின் தலைநகர் சென்னை, ஆனால் வட சென்னை தான் தலைநகர். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் தெற்குத்தான் வாழ்கிறது என்று. இன்றைக்கு தெற்குக்கு போட்டியாக வடக்கையும் வாழ வைக்கின்ற எங்கள் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு 2026 ஒட்டுமொத்த சென்னையும் அவரை ஆட்சியில் அமர வைக்க உறுதியேற்கின்ற நாளாக இந்த பேருந்து நிலைய அடிக்கல் நாட்டு விழாவை எடுத்துக்கொள்வோம். துறைமுக தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த பெருந்திட்டத்தை அவர் பொற்கரங்களால் துவக்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.